புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தில் உட்கட்சி பூசல் ஏற்பட்டிருப்பது அதன் தலைவர் விஜய்க்கு நிர்வாக ரீதியான புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வடக்கு தமிழக வெற்றி கழக மகளிர் அணி இணை அமைப்பாளர்களான பல்லவி மற்றும் கலைச்செல்வி ஆகியோருக்கு இடையே சமீபத்தில் ஏற்பட்டுள்ள கோஷ்டி மோதல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருவரும் ஒருவருக்கொருவர் மோதி கொண்டதில் இருதரப்பிலும் காவல்துறையினரிடம் புகார்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. புதிதாக களமிறங்கியுள்ள ஒரு கட்சியில் ஆரம்ப நிலையிலேயே முக்கிய பொறுப்பில் உள்ளவர்களிடையே இதுபோன்ற மோதல் போக்குகள் எழுந்து காவல் நிலையம் வரை சென்றிருப்பது கட்சியின் ஒற்றுமை குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த மோதலுக்கான பின்னணி குறித்து வெளியான தகவலில் கலைச்செல்வியின் தோழி ஒருவருக்கு கட்சியில் பதவி வழங்குவது தொடர்பாக ஏற்கனவே பிரச்சனை தொடங்கியதாக கூறப்படுகிறது. அந்த தோழியின் கணவர் தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்பில் இருப்பதால் பதவி வழங்குவதை திட்டமிட்டு மாவட்ட செயலாளர் பல்லவி காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது. அரசியல் களத்தில் திமுக மற்றும் அதிமுகவுக்கு சவாலாக தனி பாதையில் செல்ல திட்டமிட்டுள்ள தமிழக வெற்றி கழகம் முதல் கட்டமாகவே உட்கட்சி பூசலால் திணறி வருவது கட்சியின் தலைமை நிர்வாகிகளுக்கு சவாலை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியின் நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்தவும் இதுபோன்ற உட்கட்சி மோதல்கள் வெளிவருவதை தடுக்கவும் தலைவர் விஜய் உடனடியாக தலையிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் கட்சிக்குள் வலுத்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.